Hi dear students, welcome back to Nurses Profile channel. Round 2 counseling la varaku. Hi dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses la varakodiya தனியார் கல்லூரிகளோட லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சோ அத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நமக்கு இந்த வருஷம் 20 கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது. அந்த 20 கோர்சஸ்க்குமே நமக்கு தனியார் கல்லூரிகள் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. அது குறித்த வீடியோ நான் நேத்து வீடியோவா போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் எண்ட் கார்டுல கனெக்ட் பண்ணிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம புதுசா 3 கோர்ஸ்மே நமக்கு தனியார் கல்லூரிகள் ஆட் பண்ணிருக்காங்க. அது இந்த வருஷம் சீட் வேகன்சில நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. சோ இது போன வருஷம் செகண்ட் ரவுண்டுக்குள்ள சீட் வேகன்சி. இதுலதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தனியார் கல்லூரிகள் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஃபார்ம் அப்படிங்கிற இந்த கோர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவு தனியார் கல்லூரிகள் நமக்கு வரும். டோட்டலா பிஃபார்ம்க்கு மட்டும் எத்தனை தனியார் கல்லூரிகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 92 தனியார் கல்லூரிகள் வருது. 5986 சீட்ஸ் நமக்கு வந்து போன வருஷம் கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் கண்டிப்பா இந்த சீட்ஸ் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸ்டர்ன் ஆகும், அதாவது இன்க்ரீஸ். இதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங்க்கு மேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு நிறைய காலேஜஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபீமேலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் இருக்கும். சோ மேலுக்கு பாருங்க கிட்டத்தட்ட 126 காலேஜ்க்கு 538 சீட் இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கானது பிஎஸ்சி நர்சிங் கேர்ள்ஸ்க்கான காலேஜ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான காலேஜ் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே சீட்ஸும் எவ்வளவு இருக்கு, சீட்ஸ் கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கறது டீடைல்டா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலகிராம் சேனல்ல நான் கொடுத்திருக்கிறேன். அதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். 263 காலேஜஸ் வந்து போன வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்குது. இந்த வருஷம் இதை விட அதிகமான காலேஜ் தான் வரும். இதே மாதிரி பிபிடி, பிஓடி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கு எல்லாமே இதுல காலேஜஸோட லிஸ்ட் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைல நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். உங்கள்கிட்ட டெலகிராம் இல்ல அப்படின்னா டெலகிராம் அப்படிங்கிற ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதுல நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் சேனல்ல பிடிஎஃப் ஃபைல் ஷேர் பண்ண முடியாது. யூடியூப்லயே நம்மளால பிடிஎஃப் ஃபைல் வந்து ஷேர் பண்ண முடியாது. டெலகிராம் சேனல்ல மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். அதனாலதான் நான் அங்க வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஷேர் பண்ணிருக்கேன். ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க தனியார் கல்லூரிகளோட லிஸ்ட். இதுதான் தனியார் கல்லூரிகளுக்கு போன வருஷம் நமக்கு கொடுத்த காலேஜஸ். இந்த வருஷம் இதே மாதிரி சீட் வேகன்சி நமக்கு தருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சோ இந்த கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.